நண்பா வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, 3D மாடல் எப்படி கிரியேட் பண்றது அப்படின்னு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க பார்ப்போம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, கேட்டலாக்ல போய் நம்ம எந்த ஃபோல்டர்ல நம்ம சேவ் ஃபைல் கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ, 3D மாடலுக்கான சேவ் ஃபைல் கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ, அந்த ஃபோல்டர் மேலே ரைட் கிளிக் பண்ணி, நியூ அப்படி ஆப்ஷன் போய்க்குங்க. சேவ் ஃபைல் அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கிட்டு, உங்களுக்கு என்ன மாதிரியான சேவ் ஃபைல் வேணும் கிரியேட் பண்ணிக்கோங்க. எனக்கு பாலிகன் அப்படிங்கிற ஒரு சேவ் ஃபைல் வேணும். நான் மேலே பாலி அப்படின்னு போட்டு பியூ பில்டிங் அப்படின்றதுக்காக நான் பியூன்னு போட்டுக்கிறேன். எடிட் கோஆர்டினேட் சிஸ்டம் ஆஃபர்ஸில் போயிட்டு லோக்கல் ஃபைல் கோஆர்டினேட் சிஸ்டம் வேர்ல்டு அப்படிங்கிற போய் இதை WGS 1984 அப்படிங்கிறத நான் சூஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு என்ன மாதிரியான கோஆர்டினேட் வேணுமோ அந்த கோஆர்டினேட் சூஸ் பண்ணிக்கங்க. ஓகே, ஃபஸ்ட்டு பாலிகன் கிரியேட் பண்ணியாச்சு. இது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பில்டிங் ஷேப்பை கிரியேட் பண்ண போகிறோம். எடிட் பில் ஸ்டார்ட் கொடுத்துக்கோங்க. கொடுத்துக்கிட்டு நம்மளுக்கு எந்த மாதிரியான டைப்பில் பில்டிங் வேணுமோ அந்த டைப்பில் நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். நான் இந்த மாதிரியான ஒரு சேஃபாக எனக்கு பில்டிங் வேணும் அப்படின்னு நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, ரைட் கிளிக் பண்ணி ஆட்ரிபியூட்டபிளில் போயிட்டு இல்லை ஒரே ஒரு பாலிகன் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இதை செலக்ட் பண்ணிக்கிட்டு செலக்ட் ஃபீச்சரை எடுத்து செலக்ட் பண்ணிக்கிட்டு இதில் காப்பி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், கிளிக் பண்ணிங்க. பக்கத்தில் பேஸ்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கிட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா நிறையா பாலிகன் ஆப்ஷன் வந்து கிரியேட் ஆகிட்டே இருக்கும். அப்படியே கிளிக் பண்ணி என்ட்ரு தட்டிங்க. பேஸ்ட் கொடுத்து என்ட்ரு தட்டிங்க. எத்தனை பாலிகன் வேணுமோ அத்தனை பாலிகனை வந்து நீங்கள் வந்து தட்டிக்கலாம். ஓகே, கிளிக் பண்ணிக்கிட்டு இந்த ஐடியில் நம்ம என்ன மாதிரியான சேவ் ஃபைல் வேணும், அதாவது ஐடி நம்பர் வேணும். ஏன்னா இந்த ஒரு காலத்தில் தான் நம்ம வந்து நம்ம ஆக்சைனில் போயிட்டு நம்ம 3D மாடலுக்கான வெப்சைட்டில் போயிட்டு அந்த லேயர் ஆப்ஷனில் போயிட்டு நம்ம வந்து கிரியேட் பண்ணால் தான் நம்ம வந்து கரெக்டாக 3D மாடலில் வரும். அதனால் நான் 100, 150, 200, 250, 300, 350, 400 அப்படின்னு நான் வேல்யூவை வந்து டைப் பண்ணிக்கிறேன். சேவ் எடிட்டில் போய் சேவ் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, லைன் ஃபீச்சர் கிரியேட் பண்ணிக்கணும். அதே மாதிரி சேவ் ஃபைல் போயிட்டு நியூ ஆப்ஷன் சேவ் ஃபைல் கிரியேட் பண்ணிக்கிட்டு லைன் அப்படின்னு சூஸ் பண்ணிக்கங்க. அதை பாத் அப்படின்னு சூஸ் பண்ணிக்கிறேன். கோஆர்டினேட் சிஸ்டம் அது ஒரே மாதிரியாக தான் இருக்கணும். கோஆர்டினேட் சிஸ்டம் நீங்கள் பாலிகனுக்கு என்ன ஆப்ஷன் கோஆர்டினேட் கொடுத்தீங்களோ அதே கோஆர்டினேட் தான் நீங்கள் வந்து லைனுக்கு கொடுக்கணும். ஓகே ஓகே, லைன் கிரியேட் ஆகிடுச்சு. இந்த லைன் நம்ம எதுக்கு கிரியேட் பண்ணோம் அப்படின்னா, இந்த பில்டிங்கில் சைடில் வந்து பார்த்திங்கன்னா பில்லர் இருக்கும்ல, அந்த பில்லரை கிரியேட் பண்ணுறதுக்காக நம்ம வந்து இந்த லைன் ஃபீச்சர் கிளிக் பண்ணோம். சேவ் பண்ணிக்கோங்க. ஸ்டார்ட் ஆப்ஷனை ஸ்டார்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி ஸ்டார்ட்டில் தான் இருக்குது. ஸ்டாப் கொடுத்துக்கிட்டு மறுபடியும் ஸ்டார்டிங்கில் போய் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல லைன் ஃபீச்சர் வந்துடும். நம்ம கிளிக் பண்ணிக்கிட்டு நமக்கு எந்த மாதிரியான பில்லர்ஸ் வேணுமோ அந்த மாதிரி கிளிக் பண்ணிக்கலாம். நான் இங்கேருந்து எனக்கு இங்கேருந்து ஒரு பில்லர் வேணும். அப்புறம் இங்கேருந்து இந்த இடத்துல எனக்கு ஒரு பில்லர் வேணும். அதாவது நம்ம பில்டிங்கோட செவுரு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆகணும். நம்ம இஷ்டப்படி நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். அப்புறம் இதெல்லாம் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிக்கிட்டு இது என்ன பண்ணணும் அப்படின்னா, எல்லாத்தையும் ஒரே ஜாயின் பண்ணணும். அதுக்கு செலக்ட் பிக்சல் எடுத்துக்கிட்டு மொத்தத்தையும் எல்லாமே செலக்ட் பண்ணிக்கிட்டு எடிட்டில் போயிட்டு மெர்ஜ் அப்படின்னு ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா இது எல்லாமே மெர்ஜ் ஆகிடும். ஒரு லைனை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா எல்லா லைனும் செலக்ட் பண்ணுற மாதிரி வரணும். அப்படி வந்தால் தான் நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து மெர்ஜ் பண்ணிட்டோம் அப்படின்னு அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணால் அதே மாதிரி லைன் ஆப்ஷனில் கிளிக் பண்ணிக்கிட்டு ஆட்ரிபியூட் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிக்கிட்டு
இதே மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம பாலிகன் ஆப்ஷன் வந்து எத்தனை பாலிகன் க்ரியேட் பண்ணால் பார்த்தீங்கன்னா 0லேருந்து 6 வரைக்கும்னா 7 க்ரியேட் பண்ணியிருக்கோம். அப்போது நம்ம இதுலேயும் 7 க்ரியேட் பண்ணிக்கணும். ஓகே, நெக்ஸ்ட்டு இதை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கிட்டு அதே மாதிரி காப்பி ஆப்ஷன் கிளிக் பண்ணி பேஸ்ட் கொடுங்க. பேஸ்ட் ஆகிரும். ஓகே, பேஸ்ட் பண்ணுங்கள். 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 ஓகே, இப்போது இதை சேவ் பண்ணுங்கள். ஸ்டாப். இப்போது பேக் லெட்டமாக போய் பார்ப்போம். பார்த்தீங்கன்னா 6 இருக்குது. 1 2 3 4 5 6 0 அப்படிங்கிறத சேர்த்து நமக்கு வந்து 7 வந்து வந்திருக்கு. ஓகே, இப்போது இந்த ஆட்ரிபியூட் எடிட் பண்ணுறது ஸ்டார்ட் கொடுத்துக்கணும். கொடுத்துக்கிட்டு அந்த இதில் எவ்வளோ கொடுத்தீங்களோ அதே மாதிரி 100 150 பாலிகனுக்கு என்ன ஆப்ஷன் கொடுத்தோமோ அதே தான் இங்கே அதே வேல்யூ தான் இதில் கொடுக்கணும். 250 300 350 400. ஓகே, எடிட்டில் போய் சேவ் எடிட் கொடுத்துக்கிட்டு ஸ்டாப் எடிட் கொடுத்துருங்க. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா ஆர்க்சைனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிக்கிட்டு நம்ம க்ரியேட் பண்ண 3D மாடலுக்கான இந்த பாலிகனையும் இந்த லைனும் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கணும். காப்பி பேஸ்ட். அடுத்தது இந்த லைனை காப்பி பண்ணுறேன். ஆர்க்சைனில் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போது என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 3D மாடலான இந்த பாலிகன் ஆப்ஷனை ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் ஆப்ஷனில் போய்கிட்டு பேசிக் ஹைட் அப்படிங்கிற இதில் இந்த பட்டனை கிளிக் பண்ணிக்கிட்டு இந்த ஓரத்தை கிளிக் பண்ணிக்கிட்டு ஐடியில் தான் நம்ம வந்து வேல்யூ கொடுத்துக்குறோம். அதனால் அதை சூஸ் பண்ணி ஓகே கொடுத்துட்டு அப்ளை பண்ணிங்கன்னா இது ஹைட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பேசிக் ஹைட்டு இவ்வளவு காட்டுது. ஓகே, அதே மாதிரி லைன்லேயும் போயிட்டு ப்ராப்பர்ட்டிஸ் ஆப்ஷனில் போயிட்டு பேசிக் ஹைட்டில் இந்த யூஸ் ஏ கனெக்டட் வேல்யூ ஆர் எக்ஸ்பிரஷன் அதை கிளிக் பண்ணிக்கிட்டு ஐடியில் தான் நம்ம வேல்யூ கொடுத்துருக்கோம். கிளிக் பண்ணி ஓகே கொடுத்துருங்க. இந்த ஐடியும் பார்த்திங்கன்னா நமக்கு அதாவது அந்த பாலிகனோடைய அந்த ஷேஃபில் தான் மேலே உட்காந்துருக்கும். இப்போ உங்களுக்கு வந்து இது ரொம்ப லென்த்தாக இருக்குது அப்படின்னா இதை கிளிக் பண்ணிக்கிட்டு லென்த்தாக வேணும் அப்படின்னா இந்த எக்ஸ்ட்ரா வேல்யூவில் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு 5 கொடுத்து பேசிக் ஃபீச்சர் ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா இதை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் இந்த லைன் ஃபீச்சர் வந்து கொஞ்சம் மேலே ஏறி இருக்குது. ஆனால் இந்த பாலிகன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹைட்டில் இருக்கிறதுனால என்ன பண்ணணும் அப்படின்னா மறுபடியும் ஆர்க் மேப்பில் போய்கிட்டு இந்த பாலிகன் அப்படிங்கிற ஆட்ரிபியூட் டெவலப் பண்ணிட்டு வேல்யூ சேஞ்ச் பண்ணணும். அதுக்கு எடிட்டில் போய் ஸ்டார்ட் எடிட் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த வேல்யூ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 10 நம்ம மாற்றிக்க போகிறோம். 10 10 20 30 40 50 60 70 அப்படின்னு சேஞ்ச் பண்ணிக்கிட்டு எடிட்டில் போய் சேவ் கொடுத்துக்கிறோம். அதேமாதிரி லைன் சேஃப்லையும் ஆட்ரிபியூட் ஓப்பன் பண்ணிங்க. அதுலேயும் நம்ம வந்து 10 20 மாற்றிக்கிறோம். வேல்யூ மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஹைட்டு வந்து கம்மியாகும். பேசிக் ஹைட்டு பேசிக்கோட ஹைட் வந்து கம்மியாகும். 60 70 ஓகே. இப்போது இது எடிட்டில் போய் சேவ் எடிட் கொடுத்து ஸ்டாப் எடிட் கொடுத்துக்கிட்டு இதில் இருக்கிறத ரிமூவ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிக்கிட்டு சேவ் கொடுத்துருங்க. சேவ் கொடுத்ததுக்கப்புறம் ஆர்க் மேப் ஓப்பன் பண்ணிட்டு மறுபடியும் அதே மாதிரி லைனையும் அந்த பாலிகன் ஆப்ஷன் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுங்க. காப்பி பேஸ்ட் ஓகே. இப்போ போய் நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் ஆப்ஷனில் போய் பேசிக் ஹைட்டில் வேல்யூ கொடுத்து பார்ப்போம். வேல்யூ ஐடி ஓகே அப்ளை கொடுத்தீங்கன்னா
ஓரளவுக்கு அதோட ஹைட்டு வந்து நமக்கு வந்து இருக்கும். பாருங்கள், ஓரளவுக்கு தெரியுது. இதை ஆப்ஷன் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஓரளவுக்கு தெரியுதா? ஓகே. அதே மாதிரி லைனுக்கும் போயிட்டு நம்ம அதே மாதிரி சூஸ் த ஐடி, எந்த வேல்யூ நம்ம அதில் வந்து ஐடி அப்படிங்கிற ஒரு நேமில் தான் நம்ம வேல்யூ கொடுத்துருக்கோம். அதனால் அதை தான் நம்ம சூஸ் பண்ணணும். ஓகே, ஒரே மாதிரியே அப்ளை ஆகிடுச்சு. இப்போது லைனை நம்ம ஹைட் பண்ணி காட்டுறதுக்கு எக்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்றோம். எக்ஸ்ட்ரா வேல்யூவில் போய் ஒரு 10 கொடுத்து அப்ளை கொடுத்து பாருங்கள். அப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு, அதாவது கரெக்டான ஒரு அளவுக்கு வந்திருக்கு. மறுபடியும் என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ராப்பர்ட்டிஸ் போயிடுச்சு, அதை கம்மி பண்ணி பார்ப்போம். ஒரு பாயிண்ட் கம்மி பண்ணி 9 கொடுத்து ஓகே. ஒரு வேலைக்கு ஓகே. மறுபடியும் போயிட்டு கிளிக் பண்ணிட்டு 9 அப்படின்னு இருக்கிறதுல ஒரு 6 கொடுத்து அப்ளை கொடுத்து பார்ப்போம். பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3D மாடல் அப்படிங்கிறது கரெக்டாக தெரியும் நமக்கு. ஓகே, இந்த பாலிகன் ஆப்ஷனில் இதில் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு 2ன்னு கொடுத்துக்கிட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம இந்த பாலிகன் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கட்டையாக காட்டும், கொஞ்சம் சைஸ் இன்க்ரீஸ் ஆகி காட்டும். ஓகே, இதில் நான் 1 கொடுத்து பார்ப்போம். கொடுத்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கான அந்த வேல்யூ காட்டும். நெக்ஸ்ட்டு அதை கொடுத்து பார்ப்போம். வேறு கலர் சேஞ்ச் பண்ணோம்னா கரெக்டாக நமக்கு வந்து 3D மாடல் அப்படிங்கிறது நமக்கு காட்டும். ஓகே, இதை கம்மி பண்ணிடுவோம். இன்னும் அப்படிங்கிறது 0 வேல்யூ கொடுத்து ஓகே. நம்ம பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு செட் ஆகிடுச்சு. இப்போது கலர்ஸ் அதே மாதிரி இந்த லைன் கலரை வந்து நம்ம வேறு கலரில் சூஸ் பண்ணி பார்ப்போம். பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து லைன் கலரை சேஞ்ச் பண்ணோன்னா, கலரை வந்து சேஞ்ச் பண்ணோன்னா நமக்கு 3D மாடலாக காட்டுது. பார்த்திங்க அப்படின்னா இதுதான் நம்ம பேஸ்மெண்ட்டு, அப்புறம் இது அந்த துக்கான வழி மாதிரி. ஓகே, ஓரளவுக்கு தெரியும் நமக்கு. இதில் போய்ட்டு பேசிக் ஹைட் ஒரு கிளிக் பண்ணி ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ வந்து உங்களுக்கு வந்து 3D மாடல் மாதிரி கரெக்டாக தெரியும். ஃபைவ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந்த லைனோட ஹைட் வந்து கம்மியாகும் நமக்கு இன்னும். இப்போது இதுக்கு வந்து நம்ம வந்து 3D மாடல் பில்டிங் மாதிரி தெரியணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா கீழே ஒரு க்ரீன் கலரில் ஒரு செட் ஒரு க்ரீன் கலரில் இருக்கிற மாதிரி ஒன்று க்ரியேட் பண்ணணும். அதுக்கு நான் என்ன பண்ணேன், மறுபடியும் போயிட்டு டெஸ்ட்டு 3D அப்படிங்கிறதுல இன்னொரு ஷேப் ஃபைல் நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். க்ரியேட் பண்ணிக்கிட்டு அதை நான் பாலிகன் க்ரியேட் பண்ணிக்கிறேன். அது நியூ ஷேப் ஃபைல்னே இருக்கட்டும். ஜாகிரபிக்கல் கோஆர்டினேட்டில் நான் வந்து WGS 1984 கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ இதை என்ன பண்ணுறேன்னா இதுக்கு கீழே வர்ற மாதிரி நான் இதுக்கு சுற்றி நான் வந்து அந்த பாலிகன் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸ்டார்ட் கொடுத்து ஓகே. இதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு 10 அப்படின்னு வேல்யூ கொடுத்துக்கிறேன். கொடுத்துக்கிட்டு சேவ் எடிட், அப்புறம் ஸ்டாப் எடிட். ஓகே, இதை நான் என்ன பண்ணுறேன், இதை காப்பி பண்ணி நான் அதில் கொண்டு போய் கொடுக்குறேன். கொடுத்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி கீழே வந்துடுச்சா. இப்போ இதை நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் ஆப்ஷனில் போயிட்டு இந்த பேசிக் ஹைட் வேல்யூவில் என்ன கொடுத்துருக்கோம் 10 தானே. அப்போ ஓரளவுக்கு ஹைட்டில் காட்டும். ஓகே, இப்போ இதை ஒரு க்ரீன் கலரில் நம்ம மாற்றிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு இந்த பில்டிங் வந்து ஒரு க்ரீன் கலர் லேண்டில் இருக்கிற மாதிரி நமக்கு வந்து தெரியும் 3D மாடலாக மாறி. ஓகே, போயிட்டு எக்ஸ்ட்ரா வேல்யூவில் போய் 1ன்னு கொடுத்து பார்ப்போம்.
இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பில்டிங் ஒரு க்ரீன் லேண்டில் பில்டிங் இருக்கிற மாதிரி நமக்கு வந்து தெரியும். ஓகேன்பா. இவ்வளோ தான் நம்மளோட 3D மாடல். உங்களுக்கு வந்து அந்த ஹைட் வந்து ஜாஸ்தி ஆகுது அப்படின்னு தெரியணும் அப்படின்னா, நீங்கள் ப்ராப்பர்ட்டிஸில் போய்ட்டு அந்த ஆட்ரிபியூட் டேபிள் வந்து வேல்யூ மட்டும் சேஞ்ச் பண்ணிங்கனாலே அதோட ஹைட் வந்து கம்மியாகும். ஓகே நண்பா. 3D மாடல் வந்து நம்ம இப்படி தான் பண்ணணும். இப்படி தான் பேசிக்கான விஷயமே இந்த மாதிரி தான் பண்ணுறது. ஓகே நண்பா. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இதே மாதிரி நிறையா 3D மாடலோடைய சேவ் ஃபைல் என்கிட்ட இருக்குது. உங்களுக்கு வேணும்னு சொன்னீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து அதை டவுன்லோட் பண்ணுற லிங்க்கை நான் சென்ட் பண்ணுறேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணி இந்த வீடியோ பார்த்து நீங்கள் 3D மாடல் கற்றுக்கலாம். ஓகேன்பா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ யாருக்கு தேவைப்படுமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.